தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா, நோய் என்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. செவிலியர் மேத இவள் ஒரு பாத, கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே, அன்பென்னும் வாசம் இவளிடம் வீசும், இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே. செவிலிய ஓர் வரம் இவளும் ஓர் வரம், வா செவிலி தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா, நோய் என்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. ஏய் தமிழம்மா தமிழம்மா, செவிலி தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா, நோய் தீர்க்கும் தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா, நீ இன்றி யாரம்மா. தமிழம்மா தமிழம்மா, நீயானாய் மனமம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். இன்று முடிவுக்கு வருகிறது நம்ம செவிலி தாயம்மா தமிழம்மா. இதுவரை உங்களால் கொடுக்கப்பட்ட ஆதரவிற்கும் உற்சாகப்படுத்தியதற்கும் நன்றி. ஒருவரின் கவலைகளை கதையாக்கலாம், அதனால் அவர்களின் கவலைகள் குறையப் போவதில்லை, அடிப்பட்ட தழும்புகள் மாறவும் போவதில்லை. ஆனால் அக்கதையில் கிடைக்கும் அனுபவ கருத்துக்கள் ஒருவேளை கேட்பவரில் யாருக்கேனும் உதவலாம், சூழ்நிலைகளை சமாளித்து கொள்ள அல்லது திடமான நம்பிக்கையை தன்னுள்ளே வளர்த்து கொள்ள. அப்படி பார்க்கும்போது இக்கதையில் கிடைத்திட்ட வித்திட்ட கருவானது ஒரு குடும்பத்தில் கணவன் சரியில்லை என்றாலும் சரி, அல்லது மனைவி சரியில்லை என்றாலும் சரி, குழந்தைகள் இருந்துவிட்டால் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு வாழ முயல்வதுதான் புத்திசாலித்தனம் மட்டும் அல்ல, பெற்றோர்களின் கடமையும் கூட என்பதுதான் உண்மை. அதற்காக தம்மை தாமே வருத்தி வாழ்வது அல்ல, ஒருவரை ஒருவர் சமமாக மதித்து வாழ்வது. இக்கதையில் வந்த தமிழம்மாவை பாருங்க. திருமணமே வேண்டாம் என்றிருந்தவரை மனம் இறங்கச் செய்யும் அளவிற்கு தத்துவமாக பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது திருமணத்திற்கு முன்பே அந்த பெண் கர்ப்பமானத்திற்கு நான் காரணமில்லை, ஆனால் என் அம்மா அப்பா உறவுகள் எல்லோரும் என்னை தவறு செய்தவனாக நினைத்து கொண்டு என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ற கட்டுக்கதையை அவளிடம் கூறியதால் அதையும் நம்பி தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாள். ஆனால் திருமணத்திற்கு பின் அத்தனையும் எதிர்மாறாக நடக்கிறது. இருந்தாலும் சமாளிக்கின்றாள். மாற்றிவிடுவோம் என்றிருந்தாலும் மாற்றமில்லை, ஏமாற்றங்கள் தான் மிச்சம் இருந்தாலும் அச்சமின்றி வாழ முற்படுகிறாள். தன் பிள்ளைகளுக்காக சொந்தங்களை இழக்கிறாள், சொத்துக்களை இழக்கிறாள். ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் தக்க வைத்து கொண்டு வெளிநாடு பறக்கிறாள் குழந்தைகளின் நலனுக்காக. இங்கே அவளுடைய ஒவ்வொரு செயலை காணும் போதும் அவளுடைய கணவர் அவளுடைய உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்திருக்க முயன்றிருந்தால் அவளுடைய கவலைகள் மறைந்திருக்கும் தழும்பில்லாமல். அதற்கு காரணம் ஒருவரின் உழைப்பிற்கு நமக்கெல்லாம் மதிப்பிட தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் 4 பிள்ளைகளையும் ஒரே கருத்துடன் வளர்க்கிறார்கள். ஆனால் அதில் ஏதாவது ஒன்று சொத்தை விதையாகி விடுகிறது. அது ஆணாகவோ இருக்கலாம் அல்லது பெண்ணாகவோ இருக்கலாம். இதில் பெற்றோரின் பங்கு என்ன? வளர்த்த விதம் என்று கூற முடியாது. ஏனென்றால் மற்ற 3 குழந்தைகளும் நல்ல முறையில் தானே வளர்ந்துள்ளார்கள். அப்படியென்றால் வளர்ந்த விதம் என்று குறை கூறலாம், அவர்கள் வளர்ந்த சூழ்நிலையை வைத்து. ஆனால் யோசித்து பார்த்தால் சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நல்ல அனுபவங்களின் மூலமாக பக்குவத்தை தான் வளர்க்குமே தவிர தீய குணங்களை வளர்த்திடாது நம்முள்ளே. அப்படி பார்த்தால் எதனால் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, அதாவது முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு மாற்றம் அடைவதோடு தன் துணை மற்றும் பிள்ளைகளை பரிதவிக்க வைக்கிறார்கள் என பார்த்தால், முதலாவதாக பெற்றோர்கள். பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகு மருமகளுக்கு முன்பாக அல்லது மருமகனுக்கு முன்பாக தன் பிள்ளையை விட்டுத்தரக்கூடாது.
என கருத்தில் கொண்டு என் பிள்ளை என்ன தவறு செய்தாலும் அவன் ஆண் பிள்ளை, நீ பொறுத்துத்தான் போக வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவது. அதனால் தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதே போல என் பிள்ளையை ராணி மாதிரி வளர்த்தினேன், அவளுக்கென்ன குறைச்சல், கை நிறைய சம்பாதிக்கின்றாள் என போற்றும் போது தவறுகள் களையப்படுவதற்கு பதிலாக ஈகோ அதிகரிக்கப்படுகிறது. ஈகோவும் எதிர்மறையான உற்சாகமும் ஒரு குடும்பத்தில் இருந்துவிட்டால் சந்தோஷம் எப்படி நிலைக்கும்? இரண்டாவதாக கனவுகள் திருமணத்திற்கு முடிவாகிவிட்டாலே கனவில் நடத்தும் வாழ்க்கை, கணவனோ மனைவியோ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற கனவு கோட்டை. ஆனால் தனக்கு வரப்போகிற மனைவியோ அல்லது கணவனோ எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பம் இப்படி கொண்டு வர வேண்டும், என் வயதான பருவத்தில் ஓடி ஆடி உட்காரும் தருணத்தில் அதே மனைவியுடன் அல்லது அதே கணவனுடன் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் மன திருப்தியுடன் என் கடமைகளை நிறைவேற்றி விட்டேன் என்ற திருப்தி தரக்கூடிய கனவுடன் ஆரம்பிக்க வேண்டாமா? அப்படி ஆரம்பிக்கும் கனவினால் ஈகோ மறைந்துவிடும். எதிர்மறையான செயல்கள் மறைவதோடு தீய எண்ணங்களும் உருவாக சான்ஸே இல்லை என்பதும் உண்மை. அதனால் சூழ்நிலை பாதிப்பு சிறிதுளி கூட காரணமாகாது என்பதும் உண்மை. மூன்றாவதாக நம்பிக்கையின்மை. அதற்கு காரணம் நடத்தை. யூகங்கள் நம்முடைய யுகத்தையே அழித்துவிடும். அதாவது தன்னுடைய பிறவி பலனையே அழித்துவிடும். யாருமே 100% உண்மையாக நடக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. அதனால் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் நம்பி கையுடன் தன் துணையை பிடித்து கொண்டு தெரியாமல் செய்யும் தவறுகளை தன் துணையிடம் களங்கப்படுத்தாமல் அவர்களை ஒரு படி மேலே வைத்து ஆராதனை செய்வதோடு மறுபடியும் தான் செய்த தவற்றை செய்யாமல் உண்மையுடன் வாழலாமே. அங்கே நம்பிக்கையின்மை எப்படி தலை தூக்கும்? தனக்கு வேறு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக தன் துணையின் மீது பொய்யான பழியை சுமத்தி விடுவதோடு விவாகரத்தும் வாங்கிக் கொள்வது இது தர்மம் அல்ல என்ற உணர்வு தானாக தன்னுள்ளே வளரவில்லை எனில், அந்த உணர்வை வளர்க்க தன் மனசாட்சியை விட பெற்றோர்களாலேயோ நண்பர்களாலேயோ உறவினர்களாலோ அல்லது தன் பிள்ளைகளாலோ வளர்த்திவிட முடியாது. ஏனெனில் நீ நம்பி கைப்பிடித்த உறவை உள்ளத்தை தொட்ட பிறகுதான் அத்துணையின் உடலை தொட்டிருக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி உள்ளத்தை தொடாமல் உடலை தொட்டி இருந்தால் அது காமத்தை தீர்ப்பதற்கு தொட்ட உறவாக புனிதமற்று போய்விடும். அதனால் ஒவ்வொருவரின் மனசாட்சி தான் தன் துணையின் மீது வைத்திடும் நம்பிக்கையிற்கு சாட்சி மற்றும் புனிதமும் கூட. நான்காவது, அழகு. 10 லட்சம் கொடுத்து வீடு வாங்குகிறோம். அது எத்தனை அழகு என்று எல்லோரும் சொல்ல கேட்போம். இருந்தாலும் எப்போ எல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ அப்போதெல்லாம் எதையெல்லாம் அழகுன்னு பார்க்கிறோமோ அதையெல்லாம் அழகு வீட்டையே இன்னும் அழகுபடுத்துகிறோம். அழகு வீட்டிற்கு உயிரில்லை. அழகுக்காக வாங்கிய பொருளுக்கும் உயிரில்லை. வலிக்கவும் செய்யாது. அவைகள் நிரந்தரமும் இல்லை, நிலையாகவும் இருக்க. ஆனால் தன் துணையாக வந்தவர்களுக்கு வலிக்கவும் செய்யும், நிலைத்திருக்கவும் தெரியும். அதனால் அழகுபடுத்தி பார்த்தால் குறைந்தா விடுவோம். அழகு ஒரு குறை என குடும்பத்தில் அடுத்த பெண்கள் நுழைந்து பிறகு ஒரு பெண்ணினாலேயே ஒரு பெண்ணின் வாழ்க்கை அழிவதற்கு வந்த கோரங்கள் தான் நிறைய இருக்கு. எவ்வளவு அழகு நிறைந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நிலைத்திருக்கவும் போவதில்லை. நாம் தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டே இருப்போம் என்பதும் நிரந்தரம் இல்லை என்றபோது எதற்காக கிடைத்த அழகிற்காக ஏங்கி கிடைத்த அழகை அழகுபடுத்தி பார்க்க நம் மனதை தயார்படுத்தி கொள்ள முடிவதில்லை என்பதுதான் கேள்விக்குறி. கனவில் காணும் காதல், கண்மூடித்தனமான தேடல், கண்விழித்து பார்த்தால் கண்ணாமூச்சி விளையாட்டாய், கையில் கிடைத்தால் காணல் நீராய். இன்பம் கிடைப்பது துணையால், துன்பம் களைவது துணையால், காயம் ஆறுவது துணையால், பகையை மறப்பது துணையால், துணிவை சேர்ப்பது துணையால், சோர்வை துறப்பது துணையால், பெற்றோரை போற்றுவது துணையால், பெற்ற செல்வங்களை வளர்ப்பது துணையால்,
கனவுகளை நிலைபெற செய்வது துணையால், அத்துணையை அழிக்க நினைத்தால் தெய்வமும் இல்லை துணையாய். வீரமில்லை என்றாலும் துணையாய், பாசமில்லை என்றாலும் துணையாய், பணமில்லை என்றாலும் துணையாய், வீடு மனை இல்லை எனினும் துணையாய், நகை நட்டு இல்லை எனினும் துணையாய், நாடு விட்டு நாடு சென்றாலும் துணையாய், அத்துணை மீது பழி போட துணிந்தால் தெய்வமும் இல்லை துணையாய். வாழ்நாளை நீடிக்க வேண்டுகிறோம் இறைவனிடம். ஆனால் என் துணைக்காக என்னுடைய வாழ்நாளை நீடிக்க வேண்டும் என இறைவனிடம் கையேந்துபவர்களில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என பார்த்தால் குறைவுதான். தன் துணையின் மீது பழியை சுமத்துபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என பார்த்தால் நிறைய பேர். ஒவ்வொருவரின் மனங்களும் குரங்கு போல். மனங்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். நேரத்திற்கு நேரம், நாட்களுக்கு நாட்கள், வாரத்திற்கு வாரம், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதுவே வாழ்க்கையில் நிலையான நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம். உடலில் வலிமை உள்ளவரை மனதில் திடம் உண்டு. எப்போது உடலில் வலிமை இழக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போதே மனதில் இருந்த தன்னம்பிக்கை குறைய ஆரம்பித்துவிடும். தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் போதுதான் நாம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ செய்த தவறுகள் தண்டனையாக மாறி மன அழுத்தத்திற்கு ஆளாகி பிறகு நோயாளிகளாக வீழ்ந்து விடுவோம். ஒரு கணவன் மனைவிக்கோ அல்லது ஒரு மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்வதால் அடையும் சந்தோஷம் எல்லாம் உடல் பலமும் மற்றும் மன பலமும் உள்ளவரைதான். அவை இழந்த பிறகு நாம் அனைவரும் அழுகிய உடலுக்கு உயிர் இருப்பது போல்தான். நம்முடைய அழுகிய உடலை நம் கண்களாலேயே காணும்போது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என நினைத்தால் நம் இளம் வயதில் இவ்வாறான தவறுகளை செய்ய நினைக்கக்கூட மாட்டோம். நினைக்கும் போதே பூஞ்சோலையாக தென்படும் நினைவுகள் என்ன தெரியுமா? திருமணமாகியவுடன் கணவன் மனைவிக்குள் உள்ள ஊடல் நிறைந்த சந்தோஷங்கள், இடையில் குழந்தைகளுடன் இணைந்த கலகலப்பு, பிறகு முதுமை எட்டியதும் அதே கணவன் மனைவிக்குள் ஒத்துழைப்பு பரிமாற்றங்கள். ஆஹா, இதை இழக்க யாருக்குத்தான் மனம் வரும்? ஒரு பெண்ணின் வெளித்தோற்றத்தில் மயங்கிய ஆண் எத்தனையோ பேர் இருக்கலாம். அதே பெண்ணை கண்டு உங்களைப் போல் எத்தனையோ பேர் மயங்கி இருப்பார்கள் என நினைத்து பாருங்கள். பிறகு அவள் உங்களுக்கு அருவருப்பாக தென்படுவாள். அதேபோல் எத்தனையோ பெண்கள் சில ஆண்களிடம் மயங்கி இருப்பீர்கள். அப்போது நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டாமா, இவ்வாறு இன்னும் எத்தனை பெண்களை இவன் மயக்கி இருக்க மாட்டான் என்று? எப்பொழுதும் இழப்பு பெண்களுக்குத்தான் அதிகம். எவ்வளவோ ஆண்கள் தவறு செய்வார்கள், ஆனால் அவைகள் எல்லாம் வெளி உலகம் காணாது. ஏனென்றால் அந்த கயவர்களின் மனைவிகளுக்கு தெரிந்ததெல்லாம் கள்ளானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பதுதான். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர மறுக்கிறோம். எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்தும் பெண்களாகிய நாம் மட்டும் மன வளர்ச்சியில் குன்றியே நிற்கிறோம். படிப்பினாலும் படிப்பறிவாலும் தொழில் திறனினாலும் பெண்களாகிய நாம் ஆண்களுக்கு நிகராக இருக்கிறோம். ஆனால் மன வலிமையில் மட்டும் இன்னும் பின்தங்கியே இருப்பதால் தான் சில பெண்களின் தவறுகளையும் தண்டனைகளையும் நாம் தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் நேர்காணலிலும் காணும்போது தலைகுனிந்து நிற்கின்றோம். எந்த எதிர்பார்ப்புகளும் எவ்வித நோக்கங்களும் இன்றி இவ்வளவு பெரிய உலகில் பிறந்தும் வளர்ந்தும் நம்மால் நல்ல மற்றும் கெட்ட ஆண்களையோ அல்லது கெட்ட பெண்களையோ அறிவதும் தவறுதலாக நாம் எதிர்பார்த்த கணவனோ மனைவியோ கிடைக்காவிட்டாலும் மனம் தளராமல் சமாளிக்கும் திறனும் நமக்கெல்லாம் உண்டு. ஆனால் நாம் பொறுமையுடன் இயற்கை நடைமுறைகளை கையாள்வதில்லை என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவரின் மனமும் கண்ணாடி போல். அது உடைந்து விட்டால் ஒன்றாக இணைப்பது கடினம் என்போம். ஆனால் அது தவறு. மனம் என்பது கண்ணாடி அல்ல, அது ஒரு தங்கத்தகடு. அது பக்குவப்பட்டு அனுபவத்தால் கண்ணாடி போல் பிரதிபலிக்கும், ஒளிரும் ஒரு தங்கமாக மாறி
அப்போது நாம் யாரை கண்டாலும் அவர்களின் நடவடிக்கைகளே போதும். அவர்களிடம் உறவாடக்கூட தேவையில்லை. அவர்களை பற்றி நம் மனமாகிய தங்கத்தகடு கூறும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. அதனால்தான் பாருங்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் கூறும் வார்த்தைகளும் அனுபவங்களும் சில சமயங்களில் அவைகள் நமக்கு வெறுப்பை தரும். ஆனால் நாளடைவில் அதுவே உண்மை என்போம். ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் என்று கூறலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நிகராக ஆண் என்று கூற முடியாது. ஏனென்றால் பெண் என்பவள் ஒரு தாய் உருவம். எனவேதான் ஒரு பெண்ணுக்கு பெண் மட்டுமே, ஒரு பெண்ணுக்கு நிகர் பெண் மட்டுமே. சக்தி வாய்ந்தவள், துணிந்து வாழ்பவள், பாசத்தில் மிஞ்சியவள், நேசத்தில் கனிந்தவள், கொடுப்பதில் வள்ளல் அவள். அப்பேற்பட்ட அவளால் ஒரு ஆணை சமாளிக்க முடியாதா? முடிந்தவரை பொறுமையுடன் சமாளி. முடியவில்லை என்றால் அடுத்த ஆணிடம்தான் தீர்வு கிடைக்கும் என்று நம்பி விடுவதோடு ஏமாந்து விடாதே. உன்னைப் போல் ஏமாறுபவர்கள் இருப்பதால் தான் ஆண்களைப் போல் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள். ஏமாற்றம் அடைந்த பிறகு அதையே நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாவதும் மதியின்மை. இவ்வுலகில் பிறந்தோம், வளர்ந்தோம், இறப்போம் என்பது மட்டுமல்ல, பிறந்ததிலிருந்து வளரும் வரை என்ன கற்றோம், வளர்ந்த பிறகு கற்றதை எவ்வாறு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நடந்தோம். இறக்கும் தருணத்தில் நம் நினைவுகளை திரும்பி பார்க்கும்போது நாம் செய்த திருப்திகரமான நற்செயல்களினால் மன நிறைவு கிடைக்குமாயின் அதுதான் நாம் பிறந்ததின் பலன் மற்றும் இறப்பு என்கிற முடிவு. அது சிறு செயலாகவும் இருக்கலாம், பெரு செயலாகவும் இருக்கலாம். அதிலும் தன் பெண்மையை காப்பது என்பது தலைச்சிறந்த செயலாகும். பெண்மையை காப்பது என்பது தன்னிறைவு மட்டுமல்ல, பொது நிறைவும் கூட. கணவன் இன்றியும், கணவன் இருந்தும் இல்லாமலும், கணவன் உயிருடன் இருந்தும் தன்னுடன் இல்லாமலும் எத்தனையோ பெண்கள் இவ்வுலகில் எத்தனையோ போராட்டங்களுடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கூற விரும்புவது, மனமடைய வேண்டாம் பெண்ணே, சந்தோஷங்கள் உண்டு உன்னை சுற்றியே. நேரத்தை கடத்தாதே, சோர்ந்து போய் உட்காராதே. பெண்கள் ஆளப் பிறந்தவர்கள், அழப் பிறந்தவர்கள் அல்ல. நாட்டை ஆள்பவர்கள் மட்டுமே ஆளப் பிறந்தவர்கள் என்பதல்ல. நாட்டை ஆள்பவர்களுக்கு 1000 படைகள் உண்டு பாதுகாப்பிற்கு. ஆனால் தன் பெண்மையை ஆள்வதோடு தன் குடும்பத்தையும் தன் கடமையை முன்னோக்காக கொண்டு செல்பவளுக்கு பாதுகாப்பு அவள் மட்டுமே. அதனால் பெண்மையை ஆள்பவளும் அவள் கடமையை ஆள்பவளும் அரசியே. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு சகாப்தம் அல்லவா? அதனின் அடித்தளமே ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ அல்லவா? அதனால் திருமணம் என்பது 3 மணி நேர பொழுதுபோக்குக்கான திரைப்படமோ அல்லது கலை நிகழ்ச்சியோ அல்ல. அது ஒரு கதையின் தொடர்ச்சி, ஒரு சந்ததியின் தொடர்ச்சி. ஒரு வாரிசிலிருந்து ஒரு வாரிசு மற்றும் அடுத்து ஒரு வாரிசு என்று தொடர்ந்து வரும் தொடர்கதை அல்லவா? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து முடித்த திருமணங்கள் இருக்கும் இடமே தெரியாமல் காணாமல் போகிறது இன்றைய நிலையில். நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து உயர்ந்த நிலையில் உள்ளவரிடம் ஜோதிடம் பார்த்து முடித்த திருமணமும் காணாமல் போகிறது. நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என சாகத் துணிந்தவர்களின் திருமணங்களும் உடைந்து விடுகின்றது இந்நாட்களில். ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அது சின்ன பொருளோ அல்லது பெரிய பொருளோ, விலை குறைவானதோ அல்லது விலை அதிகமானதோ, அந்த உயிரற்ற பொருளுக்கு கேரண்டி கேட்டு வாங்குகிறோம். ஆனால் உயிருள்ள பொருளான கணவன் மனைவிக்கு யார்தான் கேரண்டி? ஆம், ஒவ்வொருவரின் மனசாட்சியும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இறையச்சமே ஆகும். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தாலோ அல்லது ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தாலோ இவ்வுலகில் வேண்டுமானால் சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் இறைவனின் தீர்ப்பில் மனிதர்களாக வாழும்போது ஒருவர் மற்றொருவரை தண்டிக்கும் போது தப்பித்து விடலாம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் தண்டிக்கும் போது யாராலும் தப்பிக்க முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆலமரம் போன்றவள் ஒரு அம்மா, அதன் படர்ந்த வேர் போன்றவர் ஒரு அப்பா. அந்த வேரும் மரமும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது, இறைவனின்
அதாவது இறைவனின் இருக்கையே நடுங்குமாம் ஒரு கணவன் மனைவியின் பிரிவு என்றால். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஒரு கணவன் மனைவியின் உறவு என்பது. இத்துடன் இக்கதை முடிவுறுகிறது. நல்ல உள்ளங்கள் நம் தமிழ் அம்மாவை வாழ்த்துவோமே மனமிருந்தால். அடுத்து நான் கொடுக்கவிருப்பது த குட் நர்சஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாஸ்மின்.